கொக்கு தொடுவாய் கலப்பு கடலுக்கு தொழிலுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் இனம் தெரியாதோரால் கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. கொக்கு தொடுவாய் கோட்டைக்கண்ணி பிள்ளையார் ஆலயத்திற்கு 300 மீட்டர் முன்பாக கொக்கு தொடுவாய் கலப்பு கடலில் நேற்றிரவு தொழிலுக்கு சென்ற இளைஞர் ஒருவர் இன்று அதிகாலை தொழில் முடித்து மோட்டார் சைக்கிளில் திரும்பிய போது பின்பக்கமாக துரத்தி வந்து கொக்கு தொடுவாய் கலப்பு கடலில் இருந்து 50 மீட்டர் தூரத்தில் கூறிய ஆயுதத்தால் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். இன்று அதிகாலை 2:30 மணியளவில் வேறொரு நபர் ஒருவர் தொழிலுக்கு வரும்போது குறித்த இளைஞன் வீதியில் விழுந்து கிடப்பதை அவதானித்துள்ளார். அப்பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாகியால் யானை அடித்துவிட்டதோ என கூறி குறித்த இளைஞனின் தந்தையையும் கிராம அபிவிருத்தி சங்க தலைவரையும் விரைந்து அவ்விடத்திற்கு கூட்டி வந்து பார்த்தபோதே இளைஞனின் உடலில் வெட்டுக்காயங்கள் இருந்துள்ளது தெரிய வந்துள்ளது. பின்னர் கொக்குளாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து தீவிர விசாரணையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். அத்தோடு சம்பவ இடத்திற்கு வருகை தந்த முல்லைத்தீவு மாவட்ட நீதிபதி தர்மலிங்கம் பிரதீபன் சடலத்தை பார்வையிட்டு மோப்பநாய் சகிதம் சோதனையை மேற்கொள்ளுமாறும் கைவிரல் அடையாளத்தை பரிசோதனை மேற்கொள்ளுமாறும் சடலத்தை உடற்கூற்று பரிசோதனையின் பின்னர் உறவினர்களிடம் ஒப்படைக்கவும் போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். மோப்பநாய் சகிதம் போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அத்தோடு விசாரணைக்காக குறித்த இளைஞனின் உறவினர் ஒருவரை விசாரணைக்காக போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். குறித்த இளைஞர் யாரால் கொலை செய்யப்பட்டார், என்ன காரணத்திற்காக கொலை செய்யப்பட்டார் என்ற பல்வேறு கோணத்தில் விசாரணைகள் இடம்பெற்று வருகிறது. குறித்த சம்பவத்தில் கொக்கு தொடுவாய் வடக்கினைச் சேர்ந்த ஜெயராஜ் சுப்பராஜ் என்று 21 வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார். குறித்த இளைஞன் சிறந்த மருதநோட்டு வீரன் ஆவார். வடமாகாணத்தில் பல சாதனைகளை கடந்த காலங்களில் பெற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.